திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சும் கொடைக்கானல். இதன் மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு செல்லும் பொழுது இரு பகுதிகளிலும் வானுயர்ந்த மரங்களும் மலைகளை மோதிச் செல்லும் மேகங்களும் எங்கு பார்த்தாலும் பசுமை போர்த்திய புல்வெளிகளும் காணப்படும். இது கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில வருடங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையில் சிலர் அரசு அதிகாரிகள் ஆதரவோடு கீழ்மலையிலிருந்து மேல்மலை வரை தினம்தோறும் பாறைகளை உடைக்கும் இயந்திரங்கள் மற்றும் வெடிகள் வைத்து மலைகளை உடைத்து செல்வதாகவும், இங்குள்ள மரங்களை வெட்டி தினம்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் இருந்து கடத்துவதாகவும், சட்டவிரோதமாக வணிக ரீதியான கட்டிடங்களில் கட்டுமான பணிகளை தொடர்வதாகவும், இதுகுறித்து யார் கேள்வி கேட்டாலும் அரசு அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள். இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அரிய வகை மரங்கள், அரிய வகை வன விலங்குகள் என அனைத்தும் தற்போது அழிந்து வருவதாகவும், இதே நிலை நீடித்தால் வன விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தொடர்ந்து வருவதும், மனித விலங்கு மோதல்கள் இனிவரும் காலங்களில் பல மடங்கு அதிகரிக்கும் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். அண்மை காலமாகவே கொடைக்கானல் நகர் பகுதி முழுவதும் காட்டு மாடுகள், யானைகள், கரடிகள், காட்டுப்பன்றிகள் அனைத்து பகுதிகளிலும் சுற்றித் திரிகின்றனர். இவை விவசாய நிலங்களில் நுழைந்து அங்கு பயிரிட்டவற்றை அழித்து விடுகின்றனர். இதனால் பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்தும் வருகின்றனர். இதற்கு முதல் மூல காரணமே அதிகாரிகளின் அலட்சியமும் மலைகளை அழிப்பதற்கு ஆதரவு கரம் நீட்டுவதும் தான் காரணம் என குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். ஒரு மரம் வெட்டினால் 10 மரக்கன்றுகள் நட வேண்டும் என்ற விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றப்படுவதில்லை. மரங்களுக்கு நம்பர்களும் போடப்படவில்லை. ஆனால் மாத கணக்கில் வெட்டி குவிக்கப்பட்டு கடத்தப்பட்டு வருகின்றது. இதற்கு அங்கு இருக்கின்ற வனத்துறை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கின்றா? இல்லை. கேட்டால் எங்களுக்கு தெரியாது என்று ஒதுங்கிக் கொள்கின்றனர். நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாவட்ட வன அலுவலர், மாவட்ட ஆட்சியர்கள் இது பற்றி கண்டுகொள்வதே இல்லை. அதனால் மலைகள் அழிக்கப்படுகின்றது. மலைகள் அழிக்கப்படுவதன் காரணமாக வனவிலங்குகள் எல்லாம் மக்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடங்களுக்கு வருகின்றது. தர்மத்துப்பட்டி வரையிலும் யானை வந்து விட்டது. பண்ணைக்காடிலே யானை வந்து விட்டது. கொடைக்கானலிலே நகர்பகுதியிலெல்லாம் மலை மாடுகள் சர்வசாதாரணமாக சுற்றி வருகின்றது. இதனால் மக்கள் தாக்கப்படுகின்ற நிலையும், மக்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற நிலையும் ஏற்படுகின்றது. இந்நிலையை மாற்றிட உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் வனங்கள் அழிக்கப்படுவது, மரங்கள் வெட்டப்படுவதை தடுத்து நிறுத்தி வனப்பகுதியிலே வனவிலங்குகள் வாழ்வதற்கான வாழ்விடத்தை உறுதி செய்து மக்களுடைய அச்சங்களையும் உயிருக்கு பாதுகாப்பையும் வழங்கி இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். எனவே அதிகாரிகளின் அலட்சியத்தால் அழிவின் விளிம்பில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையும் சிறுமலை, கிழக்கு தொடர்ச்சி மலையும் பாதுகாக்க மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன், ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்திக்குழு.